சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி கிருத்தியானகம்யம் வந்தே விஷ்ணும் பவவயகரம் சர்வலோகைகநாதம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணாய நமः. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வுகின்ற உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாதி மாதம் 12ஆம் நாள் 28/9/2024 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான வெற்றிகளும் சிறப்புகளும் கிடைக்க இறையருளெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று மந்த வாரம் என்கின்ற சனிக்கிழமை. இன்று காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி மாதங்கள் தோறும் பட்சங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய திதி வாரியான விரதத்திலே ஏகாதசி விரதம். இன்று ஏகாதசி திதி விரதம். விஷ்ணு ஆலயங்களே நடைபெறுகின்ற விசேஷ பூஜை வழிபாடுகள் நாமும் கலந்து இறையருளையெல்லாம் பெறுகின்ற வகையிலே இந்த ஏகாதசி விரத அனுஷ்டானத்திலே ஆலயங்களிலே துளசி தீர்த்தம் பிரசாதமாக வழங்குவார்கள். இவற்றையும் பெறுகின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. அதேபோல் இந்த சனிக்கிழமைகளிலே சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய வழிபாடுகள் 18ஆம் படி பூஜைகளும் கலந்து கொள்வதோடு இந்த புரட்டாதி மாதத்து சனிக்கிழமை சனீஸ்வர பகவானை வேண்டி நாம் வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பு. நாம் இந்த சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றினால் இந்த தோஷம் நீங்கி விடுமா என்றால் தோஷம் நீங்காது என்பதை நேற்றைய தினம் சிந்தித்தோம். இந்த நவக்கிரகங்களுக்குள்ளே ஈஸ்வரன் என்ற அடைமொழி ஒரு சிறப்பு கொண்டவர் இந்த சனி பகவான் மட்டும்தான். ஏன் அவரை சனி ஈஸ்வரன் என்று சொல்லுகிறோம்? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், ராகு, கேது என்று சொல்லுவோம். சனி என்று யாரும் சொல்வதில்லை. சனீஸ்வரன், சனி பகவான். ஏனென்றால் அவர் ஒரு நீதி தேவன் போன்றவர். யாராக இருந்தாலும் பாரபட்சமில்லாமல் அவர் பீடிக்கின்ற காலத்திலே அவர் பீடிக்க வேண்டுமென்று அண்ட சராசரங்களையும் ஆளுகின்ற இறைவன், விண்ணகத் தேவரும் நன்னவும் மாற்றாத மெய்ப்பொருளாகிய பரம்பொருள், அங்கிங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அணுவுக்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் பிரம்மமாய் ஜோதி பிழம்பாக நின்ற இறைவன், விண்ணகத்தேவர் நன்னவும் மாட்டாத மெய்ப்பொருள் அந்த சிவன் ஆசி வழங்கினாராம். சனியனே, யாராக இருந்தாலும் நீ பீடிக்கின்ற காலத்திலே பாரபட்சம் இல்லாமல் எவராக இருந்தாலும் அவரை பீடிக்க வேண்டும் என்று இறைவனாலே ஆசி பெற்றவர், ஆசி வழங்கப்பட்டவர் தான் சனி பகவான். அவ்வாறு இறைவன் ஆசீர்வதித்து விட்டார். சிறிது காலங்கள் செல்லுகின்ற பொழுது சிவனையே சனி பீடிக்கின்ற காலம் வருகிறது. அப்பொழுது சிவனிடத்திலே சென்று இந்த சனியன் சொன்னதாம், சுவாமி, அந்த சராசரங்களையும் ஆளுகின்றவர் நீங்கள், விண்ணகத்தேவர் நன்னவும் மாற்றாத மெய்ப்பொருள், ஆனால் உங்களை நான் பீடிக்கின்ற காலம் வந்திருக்கிறது, உங்களை பிடிக்கப் போகிறேன் என்று. அப்பொழுது சிவன் சிரித்துவிட்டு, சனியனே, உன்னால் முடிந்தால் என்னை பிடித்துப்பார் என்று சொல்லிவிட்டு அந்த சனி பிடிக்கின்ற நேரம் காலம் வருகின்ற பொழுது சிவன் அண்ட சராசரங்களை ஆளுகின்ற இறைவன் ஒரு நீர்த்தடாகத்திலே குகைக்குள்ளே சென்று மறைந்திருந்தாராம் 3.25 நாழிகைகள். அந்த பிடிக்கின்ற காலம் நிறைவு பெற்றதும் சிவன் வெளியிலே வருகின்றார் குகையை விட்டு.
வாசலிலே இந்த சனியன் நிற்கிறதாம். அப்பொழுது சிவன் சொன்னாராம், சனியனே பார்த்தாயா, உன்னால் என்னை பிடிக்க முடியவில்லை தானே அப்படி என்று. அதற்கு இந்த சனி பகவான் சிரித்துவிட்டு, சுவாமி, அந்த சராசரங்களையும் ஆளுகின்றவர் நீங்கள், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள் என்கின்ற ஐந்தொழில்களையும் புரிகின்ற நீங்கள் எனக்கு பயந்து இந்த 3.25 நாழிகைகள் இந்த நீர்த்தடாகத்திலே ஒரு குகைக்குள்ளே சென்று மறைந்திருந்தீர்களே, அதுதான் எனக்கு கிடைத்த வெற்றி என்று சந்தோஷமாக சொன்னதாம். அப்பொழுது இறைவன் மனம் இறங்கி, சனியனே, ஈசன் என்றும் பாராமல் என்னையும் நீ பீடித்ததினாலே, இன்று முதல் ஈசனை நீ பீடித்ததினாலே உனக்கு ஈஸ்வரன் என்ற அடைமொழி, இந்த சிறப்பு பட்டம் சிவனினாலே வழங்கப்பட்டது ஈஸ்வரன். அதனால தான் சனீஸ்வரன் என்று நாம் போற்றுகிறோம். எனவே இந்த சனி பகவானுடைய புரட்டாதி மாதத்து சனிக்கிழமை தொடர்பான சிந்தனைகளையும் தொடர்ந்தும் சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.